சமூக ஊடகங்களுக்கும் ஒழுங்குமுறை விதிகளை கொண்டுவர வேண்டியது அவசியம் என்று யூடியூபர் சவுக்கு சங்கர் தொடர்பான வழக்கின் தீர்ப்பில் சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்த அறிவுரைகள் என்னென்ன, விரிவாக விவரிங்க. வணக்கம். சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அடங்கிய அமர்வு பிறப்பித்த உத்தரவின் முழு விவரங்கள் தற்போது வெளியாகியிருக்கின்றன. இதன்படி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிராக மக்களை போராட்டத்திற்கு தூண்டியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த போராட்டம் தொடர்பாக மே மாதம் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் தாமதமாக இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருப்பது என்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சவுக்கு சங்கர் கைது தொடர்பாக யாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது என்ற விவரங்கள் குறிப்பிடப்படவில்லை எனவும், குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவு தொடர்பான ஆவணங்கள் சவுக்கு சங்கருக்கு முழுமையாக வழங்கப்படவில்லை எனவும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். பொது ஒழுங்குக்கு குந்தகம் ஏற்படுத்தியதாக குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அது குறித்த காரணங்கள் உத்தரவில் தெரிவிக்கப்படவில்லை எனவும், சவுக்கு சங்கருக்கு எதிராக கூறப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் பொது ஒழுங்குக்கு குந்தகம் ஏற்படுத்தும் அளவுக்கு தீவிரமானவையா என தெரியவில்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவு பிறப்பித்ததில் உள்நோக்கம் இருப்பதாக கூறி அந்த உத்தரவை நீதிபதிகள் ரத்து செய்திருக்கிறார்கள். மேலும் தனிநபர்கள் மற்றும் அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிப்போருக்கு எதிராக உரிய சட்டங்களின் கீழ் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய கருத்து சுதந்திரத்தை குண்டர் சட்டத்தை பயன்படுத்தி கடிவாளம் போடுவதால் எந்த முடிவும் ஏற்படாது என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இணையதள யுகத்தில் பல தளங்களில் இருந்து தகவல்கள் குவிகின்றன. ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் எதிராக அரசு இயந்திரம் நடவடிக்கை எடுப்பதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்றும், குடிமக்களிடமிருந்து பலதரப்பட்ட கருத்துக்களை பெறாவிட்டால் அது ஜனநாயகமாக இருக்காது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சமூக ஊடக பதிவுகளுக்கும் யூடியூப் பதிவுகளுக்கும் பின்னால் அரசு செல்வதால் யாருடைய கருத்தும் மாறப்போவதில்லை என்றும், மாறாக பேச்சு சுதந்திரத்தை முடக்குவதாகவே கருதுவதுடன் ஜனநாயகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள் என்றும் நீதிபதிகள் எச்சரித்திருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய சிறிய குழுவினருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக ஒட்டுமொத்த மக்களுடைய குரலையும் ஒடுக்கிவிட முடியுமா என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். சமூக ஊடகங்களுடைய வருகைக்கு பிறகு அரசினுடைய செயல்பாடுகள் குறித்த விவாதங்கள் அதிகரித்திருக்கிறது என்பது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானதுதான் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். பிற ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய நிலையில் சமூக ஊடகங்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. சமூக ஊடகங்களுக்கு ஒழுங்குமுறை விதிகள் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அரசு நிர்வாகம் குறித்த கருத்துக்களை முடக்கியதால் தான் சுதந்திர போராட்ட காலத்தில் மக்கள் விழித்துக் கொண்டு சுதந்திரம் பெற்றோம். இப்போது 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய நிலையில் மீண்டும் மக்களுடைய குரலை ஒடுக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் எழுப்பியிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.